இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை தரப்போகிறார். அருமையான போர்மவுத் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடற்கரை இடத்துல ஆண்டவருடைய கிருபையினாலே ஊழியம் செய்தேன். நான் தங்கியிருந்த அந்த அறைக்கு பக்கத்துல அழகான காட்சி. இந்த கடலுக்குள்ளே கர்த்தர் வந்து ட்ரெஷர் வச்சிருக்கான்னு சொன்ன நம்புவீங்களா? ஆண்டவர் இந்த கடலுக்கு கீழே பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். செபுலோன் என்று சொல்லப்படுகிற அந்த கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். நம்மளுடைய பிரியமான பிள்ளைகளே, there are some treasures that God has hidden for us. ஒரு நிலத்தை உழுது அதுல வயல்ல வர விளைச்சலை எடுத்து சாப்பிடுறது எப்படி இருக்குது? கடலுக்குள்ள போய் மீனை தூண்டில அல்லது அந்த வலைய போட்டு மீன் எடுக்கிறது எப்படி இருக்குது? பிள்ளை எல்லாமே மறைஞ்சிருக்கு. அதுக்காக உழைக்க வேண்டியதில்லை, அதை போய் எடுத்துட்டு வந்தா போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சில மறைவான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். மணலுக்கு கீழே என்ன இருக்கிறது? மணலுக்கு கீழே வைரங்கள் இருக்கிறது. மணலுக்கு கீழே ஆயில் இருக்குது. அதுவே இந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுடைய புத்திரங்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறதால் நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தரப்போறார். There are some treasures which are hidden from you, and God wants to let you know that He is going to give you the treasures from the sea, the treasures that are in the darkness. ஆண்டவர் மறைப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தரப்போகிறார். I believe it is time for God to reveal His grace upon your life. Whatever was hidden, He's going to bring it alive, and He's going to bless you. ஆண்டவர் இன்றைக்கு He's going to give you the abundance of the seas and the treasures of the sand. God bless you. Have a wonderful day. Amen.